ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இன்னைக்கு லக்ஷாவோட ஸ்டோரியில் லக்ஷா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கப்பா, நான் இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன்ல, அதை சுற்றிலும் எல்லாருமே நில்லுங்க. கொஞ்சம் இடம் விட்டு தூரமாக நில்லுங்க. என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். என்ன யுக்தா, என்ன பிளான் இன்னைக்கு? எல்லாரையும் ஏன் இந்த சர்க்கிளை சுற்றி நிற்க வச்சிருக்க? என்னன்னு சொல்லுப்பா. இன்னைக்கு நம்ம இன் அண்ட் அவுட் கேம் விளையாட போகிறோம். என்னது இன் அண்ட் அவுட் கேமா? அது சூப்பராக இருக்குமே. எப்படி விளையாடுறதுன்னு நீங்களும் ஒரு தடவை சொல்லிருங்க. நான் இன் அண்ட் அவுட்டுன்னு மாற்றி சொல்லுவேன். நான் இன்னுன்னு சொன்னால் சர்க்கிள் உள்ளே வரணும், அவுட்டுன்னு சொன்னால் சர்க்கிளில் வெளியே நிற்கணும். ஓகேவா? அக்கா நானே இன் அண்ட் அவுட்னு சொல்றேன், நீங்க ஜம்ப் பண்ணுங்க. எல்லாரும் ரெடியா? இப்போ இன் அண்ட் அவுட்னு சொல்ல போறேன். ஓகேவா? இன் அவுட் இன் அவுட் அவுட். என்னது, யாருமே அவுட் ஆகாமே விளையாடுறீங்களே? கரெக்டா இன்னுனா உள்ள குதிக்கிறீங்க, அவுட்னா வெளியே குதிக்கிறீங்க. கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களே. இருங்க, நான் ஃபாஸ்டா சொல்லி உங்களை அவுட் பண்ண வைக்கிறேன். பாருங்க. இன் அவுட் in out in out in out in out in. ஒன்று உள்ள நிற்கணும், இல்லைன்னா வெளியே நிற்கணும். இது நான் ஜம்ப் பண்ணிட்டு அப்படியே மேலே இருக்கீங்க. யாருமே காலை கீழே வைக்காம இப்படியெல்லாம் விளையாண்டா எப்படி நம்ம இன் அவுட்னு விளையாடுறது? நீங்கள் இப்படியே ஆடிட்டே இருக்க வேண்டியதான். நாளெல்லாம் ஒழுங்கா ஆடுங்க. இல்லை ராகுல், நாங்கள் கால் வைக்க தான் வந்தோம், ஆனால் அதுக்குள்ளே நீ நிறுத்திட்டியா, அதனால அப்படியே இருந்துட்டோம். இனிமேல் கரெக்டாக விளையாடுறோம் பாரு. நாங்கள் எல்லாம் இன்னில் தான் இருக்கோம். இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. இன் அவுட் அவுட் இன் அவுட் இன் அவுட். டீனா அவுட் ஆயாச்சு. இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் அவுட் அவுட். சிட்டி அவுட்டுன்னு சொன்னால் இன் வந்தாச்சு. இப்போ சிட்டி அவுட் ஆயாச்சு. மிச்சம் இருக்கிறது லக்ஷாவும் யுக்தாவும். இப்போ நீங்கள் விளையாடுங்க. இன் அவுட் இன் அவுட். லக்ஷாக்கா அவுட் ஆயாச்சு. நான் திரும்ப இன்னனே சொல்ல, அதுக்குள்ள நீங்க விளையாண்டீங்க. ஐயோ, அதுக்குள்ளே அவசரப்பட்டு இன்னும் உள்ள குதிச்சு அவுட் ஆயிட்டேனே. ஐயோ, என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, யுக்தா தானே வின்னர். யுக்தா நீ தான் வின்னர். இந்த கேம் செம்ம ஃபன்னாக இருக்குல்ல? ஐயோ அம்மா, நான் கீழே தெரியாமல் தடுக்கி விழுந்துட்டேன். என் பல்லு வலிக்குது. பல்லு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா, யுக்தா என்னை பாருங்க. ஆமாம் லக்ஷா, உன் பல்லு தான் விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. வா நம்ம போகலாம் வீட்டுக்கு. இல்லை, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். என்னை பார்த்து எல்லாருமே சிரிப்பீங்க. என் பல்லு இப்போ கீழே விழுந்துருச்சு, அதனால நான் வீட்டுக்கே வர மாட்டேன். லக்ஷா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம். அக்கா, உன் பல்லு பாரு, மறந்துட்டே. வா, நானே எடுத்துட்டு வரேன். யுக்தா, லக்ஷாவும் உங்கள் கூட தானே விளையாட வந்துச்சு. எங்கே லக்ஷா காணோம்? ஆண்டி, நாங்கள் இன் அவுட் கேம் விளையாண்டுட்டு இருந்தோமா, அப்போ லக்ஷா தெரியாமல் கீழே விழுந்துட்டா. அதனால் லக்ஷாவோட பல்லு கீழே விழுந்துருச்சு. அதனால் லக்ஷா வீட்டு வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேங்கிறா. ஆண்டி, என் பல்லு விழுந்துருச்சு, நான் வீட்டுக்குள்ளேயே வர மாட்டேன். என்னை பார்த்தா நல்லாவே இருக்காது. லக்ஷா, லக்ஷா வா உள்ள. ஏன் அங்கேயே இருந்து அழுதுகிட்டு இருக்க? பல்லு விழுந்தா என்ன ஆகும்? இல்லை, நான் வரமாட்டேன். பல்லு இல்லாமல் என் மூஞ்சி பார்க்கவே நல்லா இருக்காது. அதனால நான் வரமாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்து சிரிப்பாங்க. மீனா, லக்ஷா ஏன் அழுதுட்டு இருக்க? போய் கூட்டிட்டு வா உள்ள. லக்ஷா, லக்ஷா அம்மா சொன்னா கேப்பியா இல்லையா? எந்திரிச்சு வா. இங்கே பல்லு எல்லாத்துக்கும் தான் உழுவும், அப்புறம் வந்துடும். அதுக்கே அழுவுறது இப்படியெல்லாம்? வா உள்ள போகலாம். யாராச்சும் பல்லு விழுந்ததுக்கு இப்படி மண்ணிலெல்லாம் உருண்டு அழுவாங்களா? எந்திரிச்சு வா லக்ஷா. முதல்ல நான் சொன்னா கேப்பியா இல்லையா? அம்மா சொன்னா கேட்கணும், அதுதான் குட் கேர்ள். ஓகேவா? வா, பல்லு விழுந்தா ஒன்றுமே ஆகாது. வா, நம்ம உள்ள போகலாம். அம்மா, நிஜமாவா என் பல்லு திரும்ப வந்துருமா? நிஜமா லக்ஷா, உன் பல்லு கண்டிப்பாக திரும்ப வந்துடும். எல்லாத்துக்குமே சின்னவங்களா இருக்கப்ப பல்லு விழுந்து வந்துடும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்க்காம நான் உள்ளே ஓடி போய் படுத்துக்கிறேன். ஒரு வழியாக அவங்கள பார்க்காம பெட்டில் வந்து படுத்தாச்சு. லக்ஷா, ஏன்பா இப்படி பண்ணுற? நாங்கள் யாரும் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டோம். 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கும் பல்லு விழுந்துருந்துச்சு, இப்போ எனக்கு வந்துருச்சு பாத்தியா? ஆமா ஆமா, நாங்களும் உன்னை பார்த்து சிரிக்க மாட்டோம். வா லக்ஷா. அழுவா
அழாதக்கா, எந்திரிச்சு வாக்கா. லக்ஷ்யா இப்பதானே அம்மா சொன்னாங்க பல்லு திரும்ப வந்துரும்னு. நீ திரும்ப அழுதா என்ன பண்றது? லக்ஷ்யா நீ இப்போ எந்திரிச்சு வந்தீன்னா நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன். என்னன்னு அங்க இருந்தே சொல்லுங்க, நான் வரமாட்டேன். இல்லை லக்ஷ்யா, நீ எந்திரிச்சு வந்தீன்னா உனக்கு ஒரு ஃபெய்ரியோட ஸ்டோரியை சொல்லுவேன். என்னது ஃபெய்ரியோட ஸ்டோரியா? அது ஏமா இப்ப சொல்றீங்க? நீ இங்கே வா, நான் சொல்கிறேன். அப்போ தான் உனக்கு என்ன சம்மந்தம்னு புரியும். சரிம்மா, நான் வந்துட்டேன். என்ன ஸ்டோரின்னு சொல்லுங்க. லக்ஷ்யா, உன்னோட பல்லு விழுந்துருச்சுல, அந்த பல்லை உன்னோட பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்குனீன்னா நைட்டு ஃபெய்ரி வந்து கோல்ட் காயினும் கிஃப்ட்டும் வச்சுட்டு போகும். என்னது ஃபெய்ரி வந்து கோல்ட் காயினும் கிஃப்ட்டும் வச்சுட்டு போகுமா? நம்புற மாதிரியே இல்லையேம்மா. என்னம்மா, நிஜமா? நிஜமாதான் லக்ஷ்யா. நைட்டு நீ தூங்குறப்ப இந்த பல்லை பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிம்மா, நான் இப்பயே இத பில்லோ கடியில வச்சுட்டு தூங்கிட்டா ஃபெய்ரி வருமாமா? இல்லை லக்ஷ்யா, இப்பெல்லாம் வராது. எல்லாரும் தூங்கின அப்புறம் தான் வரும். சரிம்மா, அப்ப எல்லாருமே இப்பயே படுத்து தூங்கிடலாம். அப்ப ஃபெய்ரி வருமா? அப்படியெல்லாம் இல்லை லக்ஷ்யா, நைட் ஆகணும், அப்புறம் எல்லாருமே தூங்கணும், அப்புறம்தான் வரும். யுக்தா, உனக்கும் ஃபெய்ரி வந்து கிஃப்ட்டும் கோல்ட் காயினும் வச்சுதா? ஆமாம் லக்ஷ்யா, எனக்கு பல்லு விழுந்தப்பும் ஃபெய்ரி வந்து கிஃப்ட்டும் கோல்ட் காயினும் வச்சுட்டு போச்சு. சரி லக்ஷ்யா, இன்னைக்கு நீயும் பில்லோ கடியில் உன் பல்லை வச்சுட்டு தூங்கி பாரு, உனக்கு ஃபெய்ரி வருதான்னு பார்க்கலாம். ஹை, அப்ப எனக்கும் பல்லு விழுந்தா ஃபெய்ரி வந்து கோல்ட் காயினா வைக்குமா? ஆமாம் சித்தி, உனக்கும் வந்து வைக்கும். என்ன இது சீக்கிரம் நைட் ஆகவே மாட்டேங்குது. ஃபெய்ரி எப்ப வரும்? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் விளையாடுங்க, அப்புறம் சாப்பிடுங்க, அப்புறம் சீக்கிரம் நைட் ஆயிரும். சரிம்மா, நான் இப்ப பல் விழுந்தாலும் அழுவே மாட்டேன். ஓகே லக்ஷ்யா, வெரி குட். அந்த பல்ல பத்திரமா வச்சுக்கோங்க. அம்மா, பல்ல பத்திரமா இந்த டேபிள் மேல வச்சிருக்கேன். சரி, இந்தாங்க, எல்லாரும் கேரட் சாப்பிடுங்க. கேரட் சாப்பிட்டா ரொம்ப நல்லதான். அதுல விட்டமின் ஏ இருக்கு. நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதா எங்க அம்மா சொன்னாங்க. ஆமா, அப்புறம் கேரட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த கேரட் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. ஓகே ஆண்டி, நைட் ஆயிட்டு இருக்கு, நாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரோம். பாய் லக்ஷ்யா. லக்ஷ்யா நினைச்ச மாதிரி சீக்கிரமா நைட் ஆயிடுச்சு. லக்ஷ்யாவோட அம்மா, ராகுல், அவங்க அப்பா எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனா லக்ஷ்யாக்கு மட்டும் தூக்கமே வரல. ஃபெய்ரி வேற எப்ப வரும் தெரியல. நான் தூங்கிட்டேன்னா ஃபெய்ரிய பார்க்க முடியாது. அதனால நான் தூங்கவே மாட்டேன். தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? என்ன ஐடியா பண்ணலாம்? ஃபெய்ரி வர வரைக்கும் முழிச்சிருக்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? இந்த விண்டோவில் பார்த்துக்கலாம் வெளியே. ஃபெய்ரி எதாவது வந்தால் நம்மளுக்கு தெரியும். ஃபெய்ரி, ஃபெய்ரி, இங்கே இருக்கீங்களா? இங்கே கீழே இங்கே இருக்கீங்களா? நான் இங்கே தான் இருக்கேன். மேலே இருக்கீங்களா? மேலேயும் இல்லை. சரி, நான் என் பில்லோ கடியில் என் பல்லு வச்சுருக்கேன், அதை நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. சரி, இந்த விண்டோ கிட்டேயே தூங்கலாம். அப்போ ஃபெய்ரி வந்தால் என்னால் பார்க்க முடியும். ஃபெய்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு லக்ஷ்யா அப்படியே தூங்கிட்டாங்க. ஓ, இதுதான் லக்ஷ்யாவோட வீடா? லக்ஷ்யாவோட பல்லு தான் விழுந்திருக்கு. சரி, லக்ஷ்யா கண்டிப்பாக பல்ல பில்லோ கடியில் வச்சிருப்பாங்க. இதை எடுத்துட்டு நம்ம கோல்ட் காயினும் கிஃப்ட்டும் வச்சிடலாம். நான் வந்த வேலை முடிஞ்சாச்சு. நான் இப்போ கிளம்புறேன். பை பாய். இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள காலையில் ஆயிடுச்சு. சரி, எந்திரிச்சு வேலையை பார்க்கலாம். லக்ஷ்யா, லக்ஷ்யா, காலையில் ஆயிடுச்சு, எந்திரி லக்ஷ்யா. என்னது, காலையில் ஆயிடுச்சா? அப்பனா நான் தூங்கிட்டேனா? ஐயோ, நான் ஃபெய்ரியை பார்க்கவே முடியல. ஃபெய்ரி வந்துச்சா வரலையானே எனக்கு தெரியலையே. சீக்கிரம் பில்லோ கடியில் பார்க்கலாம். ஹாய், கோல்ட் காயின்ஸ் இங்கே இருக்கு. அப்பனா ஃபெய்ரி வந்து வச்சுட்டு போயிருக்கு. வா, பார்த்தீங்களா, எனக்கு கோல்ட் காயின் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஹாய், இங்கே பாருங்க, கிஃப்ட்டும் வச்சுட்டு போயிருக்கு. அம்மா இங்கே பாருங்க, கிஃப்ட்டும் வச்சிருக்காங்க. ஃபெய்ரி எனக்கு வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஃபெய்ரி வந்து எனக்கு கிஃப்ட்டும் கோல்ட் காயினும் வச்சிருக்காங்க. வா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னது, ஃபெய்ரி வந்து நிஜமாலுமே கிஃப்ட்டும் கோல்ட் காயினும் வச்சுட்டு போயிருக்காங்களா? வா,
பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பென்சில் கூட அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஃபேன் மாதிரி விளையாடலாம். ஆமாக்கா, இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இதை அட்டாச் பண்ணுக்கா. இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ராகுல், வா இதை போட்டு பார்க்கலாம். எப்படி பறக்குதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் தான் பறக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா மேலே வரைக்கும் ஃப்ளை பண்ணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. பை பாய்.